நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 25 மாணவர்கள் லண்டனுக்கு செல்கிறார்கள் என்று சொல்லும்போது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய சிறகுகள் விரியட்டும் என்று இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பதிவை செய்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்னோடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நாங்களும் பல்வேறு வகையான நிலையிலே போட்டிகளை நடத்தி அதிலிருந்து ஒவ்வொரு போட்டியிலும் 25 மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும், ஏன் சில நேரங்களில் நானே அந்த மாணவர்களை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று அங்கே இருக்கின்ற கல்வி சுற்றுலாவிலே பங்கு பெறுகின்ற அந்த வாய்ப்பு, ஏன் இங்கே வருகை தந்திருக்க உங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல வாய்ப்பாக அது அமையட்டும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். ஆக பல நேரங்களில் அரசு பள்ளியில் கிடைப்பது அரசு பள்ளிக்கு மட்டுமல்ல, உதவி பெறுகின்ற பள்ளிக்கும் செல்ல வேண்டும் என்கின்ற வகையில தான் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை படிப்படியாக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த வகையிலே விலையில்லா பொருட்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விலையில்லா பொருட்களை வழங்குவதில் காலதாமதம் இருந்தது. கடந்த காலம் என்று சொல்லும்போது ஏதோ அரசியல் பேச என்று நினைக்க வேண்டாம். 6 மாதம் காலதாமதம், 11 மாதம் காலதாமதம், 15 மாதம் காலதாமதம் இதெல்லாம் ஒவ்வொன்றாக வரும் பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்ன இந்த காலதாமதம் இல்லாமல் நாம் இதை எப்படி செய்ய போகிறோம், பள்ளிக்கூடம் திறக்கும் போது எப்படி நாம் வழங்க போகிறோம் என்று சொல்லும்போது கடந்த 2 ஆண்டுகளாக அது 6 மாதம் காலதாமதமானது, அப்புறம் 3 மாத காலதாமதமானது. இன்றைக்கு இந்த ஆண்டு அதை பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுதே அனைவருக்கும் அது சென்றடைய வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு 100% நாங்கள் எட்டியிருக்கோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு காரணகர்த்தாவா இருக்கின்ற எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மாணவ செல்வங்கள், இன்றைக்கு முதல் நாள் எப்படி ஒரு மகிழ்ச்சியோடு நீங்க வந்திருக்கிறீர்களோ, இந்த கல்வியாண்டு முடியும் பொழுதும் அதே மகிழ்ச்சியோடு பல சாதனைகளை புரியக்கூடியவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும். உங்களுக்காக உழைப்பதற்காக, உங்களுக்காக சிந்திப்பதற்காக தாய் உள்ளத்தோடு தந்தையாகவும் தாயாகவும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஆக அவருடைய எண்ணத்தை, அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தை படிப்பில் செலுத்துங்கள். இந்த வயது என்பது படிப்பு 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 என்று இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி சொல்கிறாரோ அதை உள்வாங்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று நீங்கள் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் மன்ற செயல்பாடுகளும் அதிகப்படியாக ஈடுபடுங்கள். இங்கே தமிழ் மன்றமாக இருந்தாலும் சரி, அது ஈகோ கிளப்பாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கின்ற மன்றங்களும் நீங்கள் தனி கவனம் செலுத்துங்கள். ரொம்ப நாளாச்சு இந்த ஸ்கவுட் யூனிஃபார்மை பார்க்கும்போது அந்த பையனை பார்க்கும்போது சல்யூட் எப்படிப்பா அடிப்பேன்னு சொன்னா கரெக்டாக அடிக்கிறாப்புல, அதுதான் நம்முடைய பள்ளி மாணவர்கள். ஆக இந்த ஸ்கவுட் போன்றதுல, என்சிசி போன்றதுலையும் தயவுசெய்து நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். வகுப்பறையில் நீங்கள் படிக்கிறது மட்டும் உங்களுடைய பாடம் அல்ல, இது போன்ற விளையாட்டு கிரவுண்டில் நீங்கள் வந்து அந்த மைதானத்தை கற்றுத்தருவது ஒரு வகையான பாடம் தான் என்கிற வகையில் அதிலும் அதிகப்படியாக கவனத்தை செலுத்துங்கள். நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான 2ஆம் பெற்றோர்கள், அவங்க என்ன அறிவுரை சொல்கிறார்களோ அதை ஏற்று உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. ஆக அந்த கண்டிப்பு இருந்தது என்று சொன்னால் ஏதோ நம்ம மேல கோவப்படுறாருன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நல்லது கெட்டது சொல்றது கூட நாளைக்கு ஆள் இல்லாம போயிடும். ஆக அப்படி சொல்லக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்களோ அவள் வழியில் நடந்து நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வர வேண்டும். நல்ல எதிர்காலம் உங்களுக்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திட்டத்தின் மூலமாக காத்து கொண்டிருக்கின்றது. அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த மகிழ்ச்சியான நாளை நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்லுங்கள். நம்முடைய மாணவர்களை நீங்களும் சேர்ந்து வாழ்த்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.